என் செல்ல குழந்தையே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி நான் சொல்வதை நீ யாரிடமும் சொல்லிவிடக்கூடாது. ஏனென்றால் நான் சொல்கின்ற விஷயத்தை மற்றவர்கள் தெரிந்து கொண்டார்களேயானால் கண் வைத்து விடுவார்கள் என் பிள்ளையின் மீது. அதனால் இதை தனிமையில் கேள். இன்னும் சற்று நேரத்தில் ஆனந்தமான விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. அதாவது சந்தோஷமான ஒரு விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது என்று தெரிந்தவுடனேயே இவர்கள் மிகுந்த வேதனைப்படுவார்கள் அல்லவா? எப்படி இருந்தாலும் சரி, எப்பொழுதும் நீ கஷ்டத்தை மட்டுமே நிரந்தரமாக அனுபவிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு ஒரு நல்லது நடந்தால் இவர்களால் எப்படி அதனை ஏற்றுக்கொள்ள முடியும்? உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைத்தால் எப்படி இதனை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? என்ன நடந்தாலும் சரி, உன்னுடைய மகிழ்ச்சி என்பது மட்டும் இவர்களுக்கு தேவையற்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. நீ மட்டும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை சுற்றி நீ வைத்திருக்கும் பொழுது உனக்கு ஒரு சந்தோஷத்தை நான் கொடுக்க வருகின்ற பொழுது அதை எப்படி இவர்கள் பார்க்கும்படி அல்லது இவர்களுக்கு எப்படி அது தெரியும்படி நான் உனக்கு சொல்லிவிட முடியும்? என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் யாரும் தெரிந்து கொள்ளாதபடிதான் உனக்கு சொல்ல வேண்டியதாகவும் செய்ய வேண்டியதாகவும் இருக்கின்றது. அதனால் இதையெல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள். எது நடந்தாலும் இதையெல்லாம் எப்பொழுதும் நீ தெளிவாக என்னவென்று தெரிந்து கொள். நான் இருக்கிறேன் என்பதும் நான் உனக்காக வருகிறேன் என்பதும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடங்கள் அல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக்கி தருகின்ற விஷயங்கள் அல்லவா? எல்லாமுமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை சந்தோஷத்திற்கு நிச்சயமாக அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் உன் அம்மா உன்னை தொடரும் இந்த காலம் இனி உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களையும் சரியாக நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வமுடன் இருக்கும்போது உனக்கு எல்லாமுமே மனநிறைவோடு நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன் சந்தோஷத்தை கண்டு வயிற்றெரிச்சல் படுகின்றவர்கள் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை நான் உனக்கு முழுமையாக கொடுப்பேன். அதே நேரம் என் பிள்ளை நீ இழந்த பல விஷயங்களை மீட்டெடுக்க போராடி கொண்டிருக்கிறாய் என்றால் அதற்கான முயற்சியை எல்லாம் நீ சரியாக செய்து கொண்டிருக்கிறாய் என்றால் அதற்கான பலனையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கிறது என்று நாம் ஏக்கம் கொண்டு தவித்து நின்ற நேரம் இப்பொழுது எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கிறது என்ற புரிதல் நமக்குள் வந்துவிட்ட பிறகு நாம் எதற்கும் எந்த நிலையிலும் கலங்க வேண்டாம். இந்த வராகி உன்னை சுற்றி வந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் எதையும் என் பிள்ளை நீ மறக்க வேண்டாம். நான் உன்னை தொடரும் இந்த மாற்றங்கள் இனி உனக்கு எப்பொழுதும் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை தந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை மறக்காதே. பொதுவாகவே நேர்மறையான வார்த்தைகளை நாம் விடியும் பொழுதில் கேட்டுவிட்டோமானால் அந்த நாள் உனக்கு முழுக்க முழுக்க நேர்மறையான விஷயங்களை நிகழ்த்தும் என்பதனை மறக்காதே. எதிர்மறையான எண்ணம் கொண்டும் எதிர்மறையான சிந்தனை கொண்டும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ இருந்து உனக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை கூட நடத்த விடாமல் செய்தது போதும். இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லபடியாக மாற்றத்தான் நீ அங்கே துணிந்து நிற்க வேண்டும். உன்னோடு நான் எல்லாவற்றையும் எதிர்பார்த்து உனக்காக நான் தயாராக இருக்கும் இந்த காலம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கு மிக பெரிய ஆச்சரியங்களை அது கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. வராகி என்பவள் உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த நொடி முதல் உனக்கு அத்தனை விஷயங்களிலும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும். எந்த இடத்திலும் உன் அம்மா நான் வருவேன் என்பதனை நீ மறக்காதே.
எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைகொடுத்து தூக்கி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இதுவரையிலும் என் பிள்ளை நீ ஏங்கி தவித்த காலங்கள் இனி உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் நிகழ்த்தப் போகிறது. உன்னை ஒதுக்கியவர்கள் எல்லாம் உன்னை தேடி வரக்கூடிய காலம். உன்னை வேண்டாம் என்று தள்ளியவர்கள் எல்லாம் இனிமேல் உன்னை தொடர வேண்டிய காலம். எந்நாளும் எல்லாமும் உன்னை நம்பிக்கையோடும் மனநிறைவோடும் வாழ்த்தும் என்பதனை மறக்காதே. ஆசைப்பட்டது எல்லாமும் நமக்கு கைகூடி வர வேண்டும். நாம் விரும்பியது எல்லாமும் நாம் விரும்பியது போலவே இந்த வாழ்க்கையை நமக்கு தர வேண்டும். எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அந்த குழப்பங்களை தீர்த்து நமக்கு மிகப்பெரிய வெற்றியை இந்த தெய்வம் கொடுக்கும் என்பதுதான் உண்மை. அம்மா தினம் தினம் உன்னை தேடி வருவதற்கு காரணம் இருக்கிறதல்லவா? நான் காரணமில்லாமல் எதையும் உன் வாழ்க்கையில் செய்வதில்லை. தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் நான் தலையிடுவதும் இல்லை. உனக்கு நான் எதை சொல்கிறேனோ அவை ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான உச்சத்தை இந்த வாழ்க்கையில் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை தரக்கூடிய ஒவ்வொரு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ முறை என் பிள்ளை நீ சந்தித்த சோதனைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகியதல்லவா? இனிமேல் உனக்கான நேரங்கள் உன்னை நிச்சயமாக பேராச்சரியப்படுத்த வேண்டும். உனக்கான காலங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன் பக்கம் திரும்ப வேண்டும். நாம் ஆசைப்பட்டது எதுவோ அது நம் வாழ்க்கையை நம் கைகளில் ஒப்படைக்க வேண்டும். நாம் விரும்பியது என்னவோ அது நமக்கென எப்பொழுதும் சரியாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த தருணம், இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு தரக்கூடிய எல்லாமும் உன்னை எப்பொழுதுமே நல்வழிப்படுத்தத்தான் துணிந்து நிற்கிறது என்பதனை மறக்காதே. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் எதை நடத்தினாலும் சரி, என் பிள்ளை நீயாக இருந்து நீ ஒவ்வொன்றையும் மன உறுதி கொண்டு எதிர்கொள்ள துணிந்து விட்டாலே அது போதும். அத்தனைக்குமான மாற்றங்களை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். அத்தனைக்குமான விஷயங்கள் உன் முன்னாலேயே உனக்கு ஆச்சரியத்தை கொடுப்பதை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, வராகி என்பவள் உன் வாழ்க்கையில் நின்று உன்னை சோதனைக்கு ஆளாக்காமல் உனக்கு வரக்கூடிய நன்மைகளை எல்லாம் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லி உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் இந்த நேரம். என் குழந்தை, எதையும் தாண்டி நீ உனக்கானவற்றை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள நீ துணிந்து விட வேண்டும். மன மகிழ்ச்சியோடு ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது எல்லாமுமே உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. நான் உன்னை தேடி வருவேன். உன்னை எப்பொழுதும் நான் என்னுடைய பாதுகாப்பில் நிறுத்தி வைத்து உன்னை வழிநடத்துவேன். உனக்கு வேண்டியதை எல்லாம் நான் உருவாக்கி தருவேன். சுற்றி இருந்து உன்னை காயப்படுத்தியவர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையை விட்டு நான் விரட்டி அடிப்பேன். எல்லாமுமே நீ ஆசைப்பட்டது போலவும் நீ விரும்பியது போலவும் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் காலம் இனி உனக்கு எல்லாமும் பொன்னான காலம் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் இனி எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் காலம் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இனி எல்லாமும் உனக்கென்று சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இத்தனை மாற்றங்களும் இத்தனை திருப்பங்களும் உன்னை வந்து சேரும் இந்த அதிர்ஷ்டத்தை உனக்கென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகியினுடைய அருளாசிகள் உனக்கு கிடைக்கும் பொழுது நீ எல்லாவற்றையும் முழுமையான மனப்புரிதலோடு எப்பொழுதும் பெற்றுக்கொண்டால் அது போதும். கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நல்லது நடக்கும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு அதிர்ஷ்டத்தை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீயாக
உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு உச்சத்தையும் தொடுவதற்கு செய்கின்ற முயற்சிகளை நான் அறிவேன். சுற்றி இருப்பவர்கள் கேலி செய்தாலும் உன்னை ஏளனம் செய்தாலும் ஒருபோதும் அதிலிருந்து நீ பின்வாங்கி விடாதே. என் தங்கமே, நாம் எதை செய்கிறோம், எதை ஏற்றுக்கொள்கிறோம், எதை இழக்கிறோம், எதை வேண்டாம் என்று தவிர்க்கிறோம் என்பதில்தான் இந்த வாழ்க்கையை நாம் நம் கைகளில் பக்குவமாக கையாள்கிறோம் என்ற அர்த்தம் வரும். உன்னோடு எதற்கும் உன்னை தொடரும் இந்த நேரங்கள் இனி உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. அத்தனை கஷ்டங்களையும் அத்தனை காயங்களையும் உனக்கு நின்று நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெய்வம் இருக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு இனி ஒவ்வொன்றாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்றோடு உனக்கு நான் சொல்லித்தரும் பாடங்கள் ஒவ்வொன்றும் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ ஆசைப்பட்டதிலிருந்து நீ எதை உறுதியாக மன புரிதலோடு நினைக்கிறாயோ அதையெல்லாம் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இன்று நான் உன்னை தேடி வரும் இந்த காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் உறுதியாக கொடுக்கும். அதுபோல நீ கேட்பதையெல்லாம் உன் கைகளில் நிச்சயமாக நடத்தி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி என்பவள் சர்வசாதாரணமாகவெல்லாம் உன்னை தேடி வந்து விடவில்லை. நான் உன்னை தேடி வருகின்ற நேரங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான வெற்றியை நான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறேன் என்பதுதான் உண்மை. வேண்டும் என்றே சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் என்பதுதான் உண்மை. யார் எதை செய்கிறார்கள், யார் எதை எப்பொழுது உன் வாழ்க்கையில் நடத்துகிறார்கள், உன்னை துன்பப்படுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள், உன்னை ஆச்சரியப்படுத்துகிறார்கள் என்பதனை எல்லாம் நான் அறிவேன். உன்னை மேலும் மேலும் கஷ்டத்தின் பாதையில் அழைத்து சென்று அதிலிருந்து உன்னை துன்பப்படுத்தும் இவர்களை நாம் ஒருபொழுதும் விட்டுவிட முடியாது. ஒருபொழுதும் இவர்களை எல்லாம் நாம் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் விட்டு விலகவும் முடியாது. ஏனென்றால் மீண்டும் மீண்டும் இவர்களால் உனக்கு பிரச்சனைகள் வந்துவிடும். மீண்டும் மீண்டும் இவர்களால் உனக்கு கஷ்டங்களும் கண்ணீரும் கவலையும் வந்துவிடும். அதனால் எதுவென்றாலும் எதிரியானாலும் துரோகியானாலும் முதலில் அவர்களின் கணக்கை முடித்துவிட வேண்டும். அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பாடங்களை சரியாக சொல்லி கொடுத்து விட வேண்டும். என்றுமே எது நடக்கும் என்பதனை உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல நாமும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. உன் அம்மாவின் அன்பு உன்னை மீட்டெடுக்கும் காலம் எல்லாவற்றிலும் நீ ஆசைப்பட்டதை உனக்கு நடத்தும். நீ வேண்டியதை உனக்கு உணர்த்தும். எப்பொழுதுமே உன்னை வாழச் சொல்லும். எதிர்பார்க்காத அன்பை உனக்கு கொடுக்கும். அதே நேரம் பல கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுக்கும். இதையெல்லாம் எதிர்கொள்ள துணிய வேண்டிய மன உறுதியையும் உனக்கு கொடுக்கும். உன்னுடைய மன வலிமை என்னவென்று நீ வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை படைத்த இந்த தாய்க்கு தெரியும் அல்லவா? எதையுமே உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை நான் அறிவேன். எந்த விஷயத்தையுமே உன்னால் சாதித்து காட்ட முடியும் என்பதனை நான் அறிவேன். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் தவிர்த்து இனி உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்களை உணர்ந்து நீ சந்தோஷத்தை நிச்சயமாக கண்கூடாக காணப்போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தோடு உனக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்ற மனநிலையை மாறி இவைதானே இனி நம்மால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு உணர்வை உனக்குள் தந்துவிடும். என் பிள்ளையை, ஆனந்தமான விஷயம் என்றால் என்ன? இந்த வாழ்க்கையில் நமக்கான சந்தோஷம் என்றால் என்ன? நம்மை தேடி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நமக்கு ஆனந்தமான விஷயம்தான். எதுவென்றாலும் அதை எதிர்கொண்டு நாம் வாழ பழகுகிறோம் என்பதை நமக்கு கிடைத்த சந்தோஷம்தானே. என் பிள்ளையை, நான் உன்னை தேடி வந்தது உன் வாழ்க்கையில் இனி நடக்க இருப்பது, இனி உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பது என்று
ஒவ்வொன்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த வராகி உன்னை சுற்றிலும் உனக்காக நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த காலங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை மறக்காதே. வராகி என்பவள் உன் வாழ்க்கையாக மாறி உனக்கான ஆச்சரியங்களை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் இந்த நேரம். இந்த வாழ்க்கை எதையுமே நீ தொலைக்காமல் இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது. உன்னை நான் முழுமையாக எப்பொழுதும் சந்தோஷமாக வாழச் சொல்லும் இந்த காலகட்டம். என் பிள்ளை, எதையுமே நீ தொலைக்காதே. எதையுமே எந்த இடத்திலும் நீ விட்டு கொடுத்து விடாது. நான் இருக்கிறேன் என்பதுதான் உண்மை. நான் வருகிறேன் என்பதுதான் உண்மை. இந்த வராகி உடனிருந்து உன்னை காக்கிறேன் என்பதுதான் உண்மை. இதை தாண்டி எந்த உண்மைக்கும் நீ அலையாதே. இந்த மனிதர்களிடம் எப்பொழுதும் உண்மையை எதிர்பார்க்காதே. போலியான முகங்கள், போலியான செயல்பாடுகள் என்று இவர்கள் இருக்கும் பொழுது இனி யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் நீயாக இருந்து உன் வாழ்க்கையை என்னவென்று ஏற்றுக்கொண்டாலே அது போதும். சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.